ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும்? மனிதனுக்கு 3 பாகங்கள் உண்டு: ஆவி, ஆத்துமா, சரீரம். தேவன் சொல்றாரு, ஆவியா இருக்கிற தேவனை, உன்னுடைய ஆவியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீ தேவனை தரிசிக்க முடியும், ஆராதிக்க முடியும். உன்னுடைய ஆவியில சத்தியத்தை கொண்டு, த ட்ரூத், சத்தியம் என்ன சொல்லுகிறது? நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்று சொல்லுகிறது சத்தியம். நீ ஆவியில் ஆராதிக்கிற பொழுது அந்த தேவனுக்குள்ள நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்று அது உங்களை பற்றி சொல்லுகிறது. இந்த சத்தியமும் ஆவியும் ஒன்றாய் சேருகிற பொழுது, சத்தியம் இயேசுவை பற்றினது, ஆவியிலே நாம் ஆராதிக்கிற பொழுது நீங்கள் கிறிஸ்துக்குள்ள யார் என்று உங்களுக்கு விளங்க செய்கிறது. இந்த உண்மை ரெண்டும் சேர்ந்து வருகிற பொழுது ஒரு தெய்வீகமான ஒரு பலன் வருகிறது. There comes a divine strength. Hallelujah. ஒரு தேவனுடைய புதிதான பலன் வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆத்மாவில் மனதளவில் தேவனை தரிசிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. You cannot reach God through your mind. தேவனை நீங்கள் சரீர அளவில் நீங்கள் அனுபவிக்க முடியாது, அவரிடத்தில் கிட்டி வர முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பெருத்த ஆசீர்வாதம். You want to develop spiritually, increase the God's power in you. தேவனுடைய சத்துவத்தையும் பலத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவியிலே தேவனை ஆராதியுங்கள். உங்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை உங்களுக்குள்ளே பெர்மனண்டா அவர் வாசம் பண்ணும்படி அவர் வாக்குத்தத்தம் பண்ணி மத்தேயு 28:20 வாசிக்கிறோம். இதோ என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நம்ம கூடவே இருக்கிறாரு. அந்த தேவனை ஆராதிக்க வேண்டும், ஆவியிலே ஆராதிக்க வேண்டும். அப்ப நம்ம ஒரு ஆவி மனிதர்கள், நமக்கு ஆத்மா இருக்கிறது, இந்த சரீரமாகிய கூட்டில நம்ம வாசம் பண்ணுகிறோம். தேவன் உனக்குள்ள சமீபமாய் இருக்கிறார். நீங்க ஆவியில் ஆராதிச்சு பாருங்க. You will feel God very closer. தேவனை நீங்கள் சமீபமாய் உணர்வீர்கள். அல்லேலூயா. தேவனை ஆவியில் ஆராதிங்க. Let your spirit, where the spirit of God, where the life of God resides, அங்கிருந்து பரிசுத்த தேவனை ஆராதிங்கள். மாமிசமாய் அல்ல, வெளிப்படையாய் அல்ல. அல்லேலூயா. பரிசுத்த கூட்டமாய் அவருடைய ஆவின் சாயலை, பரிசுத்த சாயலை, நீதியின் சாயலை கொண்டிருக்கிறவர்களாய் ஆராதியுங்கள். அதே தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்துங்கள். தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, உடைய தயவுக்காய் நன்றி. உம்மை ஆவியிலே ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தை கொண்டு உம்மை அறிந்து கொள்ள, ஆவியிலே தொழுந்து கொண்டு உமக்குள்ளே நாங்கள் யார் என்று புரிந்து கொள்ளுகிறதுனாலே உண்டாகிற சகல இரக்கங்களை மேன்மைகளும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு எல்லா துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.